வந்து சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து எல்லா உடற்பயிற்சியும் செய்வாங்க, இதனால கூட சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போனா சில பேர் அந்த யோகா புத்தகம் வச்சுட்டு எல்லா பயிற்சிகளும் செய்வாங்க. இது வந்து எப்படி சார், இதை பத்தி சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு உடற்பயிற்சியை நான் திட்டமிடும்போது உள் உறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் அமைந்த ஒரு பயிற்சியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது பொதுவா உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் அவயங்கள், அதாவது எலும்பு எலும்பு சார்ந்த நிலைகள், அதாவது அசையா எலும்பு அசை எலும்பு இருக்கு. அது மாதிரி அதாவது ஒரு பொதுவாக எடுத்துட்டா நம்முடைய உடம்புல வந்து ஸ்கெல்டன் சிஸ்டம் சொல்லக்கூடிய எலும்பு மண்டலங்கள், அதுல பல ஒண்ணு பிவட் ஜாயிண்ட் என சொல்லக்கூடிய, அதே மாதிரி இந்த பாலட் ஜாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், ஆங்குலர் ஜாயிண்ட், பாலட் ஜாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், ஆங்குலர் ஜாயிண்ட், அதாவது அசைய மூட்டு அசையாத மூட்டுக்கு ஒரு பயிற்சி நிச்சயமாக நம்ம கொடுக்கணும். அப்ப அதுதான் மகேஷ் அவர்கள் நமக்கு கை கால் பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்ப கை கால் பயிற்சி கொடுக்கும் போது எந்த ஒரு ஒவ்வொரு மூட்டுக்குள்ளயும் பக்கத்துல ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அது சைனோல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அது வயதான காலத்துல குறையும். அப்ப குறையும் போது அங்க உரசல் ஏற்படும், அதனால வலி ஏற்படும். அது மாத்திரம் இல்ல, ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்பு, இதுக்கு பேர் வந்து ஹியூமரஸ் சொல்லக்கூடிய, இது பேரு ஸ்காப்லாய்னு சொல்லக்கூடிய, இது ரெண்டும் இணைக்கிறது டெண்டன் சொல்லக்கூடிய தசை நார். இப்ப அந்த தசை நார்களுக்கு பயிற்சி கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரைட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, தீர்வியாக்கம். இந்த தசை நார்கள் சரியாக இருந்தால்தான் நம்ம கை கால் அசைவு இருக்கும். மனித வாழ்க்கையில முதல்ல கை கால் அசைவு இருக்கும். நாம் நடப்பது, சாப்பிடுவது, உண்ணுவது, இதெல்லாம் கை கால் மடக்குன்னா அதுக்கு முக்கியமான பயிற்சிகள் தேவை. இப்ப இந்த ஒரு பயிற்சியில இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த மூட்டு தேய்மான பயிற்சிகள், ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பேக் பெயின், அப்புறம் நீ பெயின், இந்த ஆங்கிள் பெயின், அது மாதிரி நிலைகளை பார்க்கும்போது இது மாதிரி பயிற்சிகள் சிம்பிளஸ்டா நம்முடைய உடற்பயிற்சியில இருக்கு. ரெண்டாவது பார்க்கும்போது நுரையீரல் சம்பந்தமான பயிற்சி. இப்ப நுரையீரல வந்து எவ்வளவு வந்து நம்ம வந்து வைட்டல் பிரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேண்டிய மூச்சு. இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க பிராணாயாமம் இருக்கிறது. பிராணாயாமத்துல பூரகம் ரேசகம், கும்பகம் இல்லாமல், ஏன்னா கும்பகம் தேவையில்லை, பூரகம் ரேசகம், மூச்சை இழுப்பது மூச்சை விடுவது. அப்ப மூச்சை இழுப்பது மூச்சை விடும்போது அப்ப உள்ள பிளட் பியூரிபிகேஷன் ஆகுது. அப்ப பியூரிபிகேஷன் உடல் முழுதும் இதாகும். அது மாதிரி அதுதான் நாங்க தசைனார். அது ஒண்ணு கை கால் பயிற்சி, ஒண்ணு. ரெண்டு நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சின்னு சொல்வார்கள். இந்த பயிற்சி அதாவது கை கால் பயிற்சியில கை கால் மூட்டு, அதாவது மேல் உறுப்பு மரத்து போய் சில பேர் படுத்துனா கை கால்லாம் மரத்து போயிடும். அப்புறம் வந்து மூட்டு வலி இதெல்லாம் போறதுக்கு அது கை கால் பயிற்சி. நரம்பு தசைனார் பயிற்சியில தசை மண்டலம், நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், இதில் ஏற்பட்ட குற்றங்கள் நீங்கும். அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் யார் ஒருவர் நிமிர்ந்து உட்கார்றாங்களோ அவர்கள் அவ்வளவு காற்று வாங்க மாட்டோம். யார் குனிந்து உட்கார்றாங்களோ அவங்களுக்கு மூளைக்கு வேண்டிய ஆற்றல் போகும். அப்ப நிறைய மூளைக்கு காற்று நிறைய போனோம். அப்ப இந்த பயிற்சி மூலமாக ஒண்ணு நினைவாற்றலுக்கு 3 வேணும். ஒண்ணு விரைக்கு கொள்ளு திறன், 2 பதிவு கொள்ளு திறன், 3 நினைவு பெறும் திறன். இந்த 3 உங்களுக்கு இந்த நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு நல்லா கிடைக்குது. அதே சமயத்துல ஈஸ்னோஃபிலியா சொல்லக்கூடிய முதல் நிலை, அதாவது ஆஸ்துமா வீசிங் வரத்துக்கு முன்னாடி ஈஸ்னோஃபிலியா என்று சொல்வார்கள். அந்த சளி சேராம, சைனஸ் ப்ராப்ளம் வராம, வீசிங் ப்ராப்ளம் வராம அதுக்கெல்லாம் நம்ம தடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த பயிற்சி முறைகள் நியூரோ மஸ்குலர் பிரீத்திங்ல கிடைக்குது. அடுத்தது வந்து பார்க்கும்போது கண் பயிற்சியில நம்ம வந்து கண்கள் முக்கியம். இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது கண்ணை கொண்டுதான் நம்ம வந்து இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா முக்கியமா பார்க்கும்போது இந்த உலகத்துல கண்ணு தான் எல்லாம் பிரதானம். ஏன்னா நம்ம கண்கள் மூலமாக நிறைய காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மீதாது கூட ஏன்னா நம்ம நிறைய ஆற்றல் செலவழிக்கிறது 83% நம்ம வந்து கண்கள் மூலியமாக ஜீவகாந்த செலவழிக்கிறோம். காதுகள் வழியாக 96% நம் ஜீவகாந்தத்தை எழுந்துதான் இந்த காட்சிகளையும் இந்த கோலங்களையும் நம்ம கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கண் வந்து முக்கியமா நமக்கு பிரதானம். கண் நன்றாக இயங்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பார்வை கடைசி வரை நம்ம பார்வை நன்றாக இருக்க வேண்டும். இந்த அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை இல்லாம, கேட்ராக்ட் அதாவது கண் புரை இல்லாமல் போக்குறதுக்கு இது கண் பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதை வந்து நான் அந்த பயிற்சியில ஒரு கிட்டத்தட்ட 5 விதமான இயக்கங்கள்
உள்ளன. அந்த இயக்கங்கள் ஒவ்வொன்றும் பண்ணும்போது நமக்கு வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குது. அடுத்தது பார்க்கும்போது கபாலபதி என்ற ஒரு பயிற்சி இருக்கு. அது ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி. ஏன்னா பொதுவா பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பெருங்குடலும் நுரையீரலும் பாதிக்க ஏற்படும் போது பெருங்குடல்ல மலம் தங்கும் போது அங்கே சிறு சிறு புழுக்கள், அதாவது கீரிப்புழு, கொக்கி புழு என்று சொல்வார்கள், அது அங்கே முட்டை போட்டு அது என்ன ஆகுதுன்னா 4வது இடத்துல அது வந்து சைனஸ் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள். நாட்கள் சைனஸ் சொல்லக்கூடிய மண்டையில நீர் இருக்கும். அதாவது பீனிசம் என்று சொல்வார் தமிழ்ல, இங்கிலீஷ்ல சைனஸ் என்று சொல்வார்கள். நீர் கோரைன்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த இடத்துல வலிக்கும், இங்கெல்லாம் வலிக்கும். அந்த நீர் வந்து மூக்கஸ், அதாவது சளி சேர்ந்துட்டு இருக்கும். அப்போ ஸ்டஃபி நோஸ் இருக்கும், மூச்சு விட முடியாது. இது மாதிரி எங்களுக்கு அதாவது மூக்கு அடைப்பு இருக்கும். அதனால வந்து என்ன அவங்களுக்கு இந்த தலை குத்தல் பின்பக்கத்துல சமட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். அதுக்கு அந்த நீரெல்லாம் வெளியேற்று கபாலபதி என்ற ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை அது செய்யும் போது தேவையில்லாத நீரெல்லாம் வெளியாடும். அடுத்தது மகராசனம் ரொம்ப அருமையான. எப்போ 4 கால் பிராணி இருக்கவர்களும் மனிதனுக்கு முதுகு வலி என்ற வரையில, எப்போ 2 கால் வரும்போதுதான் மனிதர் முதுகு வலி. ஏன்னா நம்மளுடைய முதுகு தண்டுல ஜெலட்டின் வந்து டிஷ்யூ இருக்கு. இந்த முதுகு தண்டுல அதுல பார்க்கும்போது 80% நீர், 20% ஜெலட்டின் டிஷ்யூகள். ஒவ்வொரு வளையங்கள் அது என்ன ஆகுதுன்னா வயதாக, அதாவது நம்ம உட்காடுற போஸ்டர்ல ராங் யூஸ் ஆஃப் செக்ஸ், அடுத்தது வந்து நம்ம வந்து அதிகமா தவறான போஸ்டர்ல குழந்தைய தூக்குறது, இது மாதிரி நிறைய முதுகு டிஸ்க்னு சொல்லுவாங்க. உதாரணம் பார்க்கும்போது நம்முடைய மிருகங்கள், அதாவது குதிரை, கழுதை, இதெல்லாம் முதுகு ஏதாவது ப்ராப்ளம் தான் மணல் பாங்கின இடத்துல போய் கழுத்தை அப்படி திரும்பி உடம்பு பண்ணும். ஏன்னா அதுக்கு வேண்டிய அதுவே இயற்கையில பண்ணி அந்த மாதிரி மகராசனம். இந்த பயிற்சி பண்ணும்போது தைராய்டு, பென்டரின் கிளான்ஸ், நாளமிழா சுரப்புகளை ஊக்குவிக்குது. 2வது பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை ஏற்படுத்தும். அதாவது ஏர்லியர் கேன்சர் உருவாக தடுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி. அதே மாதிரி டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தைராய்டு, ஏன்னா இங்க கழுத்து இங்க போன தைராய்டுக்கு ரொம்ப தைராய்டு பாராட்டைரான்னு சொல்லலாம். அந்த தைராக்சின் வந்து சரியா ஹைப்போதைராய்டு சொல்லக்கூடிய நிலையை நம்ம மாற்றி இந்த பயிற்சி மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். அருமையான பயிற்சி மகராசனம். அதாவது நம்முடைய எலும்புகள் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ப்ரொலாப்ஸ் வெர்டிபிரா என்று சொல்லக்கூடிய நிலைகள். அதாவது L4 L5 சொல்லலாம். அதான் ட்ரபிள் ஷூட்டர். அது அங்க அழுத்தும் போதுதான் அந்த ஜெலட்டின் உள்ள இருக்கிற நரம்புகளை போய் அழுத்தும் போது சாட்டிகா பெயின் சொல்லிட்டு ஃபீவர்ல வரும் அந்த பெயின். அதனால நிறைய பேருக்கு பேக் பெயின், குண்டா நிமிர முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம இந்த மகராசனம் இந்த பயிற்சியில அருமையான ஒரு